அன்பார்ந்த பெற்றோர்களை, எனது அன்பர் மாணவர்களே, இன்று நான் பேசுவது மாணவர்கள் அதிக அளவில் டூ வீலர் பயன்படுத்துவது, குறிப்பாக பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து காவல்துறை அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் இந்த விடுமுறை காலங்களில் +2 மாணவர்கள், பப்ளிக் எக்ஸாம் முடித்த மாணவர்கள் அந்த விடுமுறையை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி பேசுகிறேன். இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டூ வீலர்ஸில் பள்ளிக்கூடத்துக்கு வரும் மாணவர்கள் மிக அதிக அளவில் இருக்காங்க. இரவு நேரங்களில் கூட டூ வீலரில் அங்கங்கே சுற்றுவது, விபத்துக்கள் ஏற்படுத்துவது, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ரொம்ப வேகமாக ஓட்டுவது, இதெல்லாம் இந்த பெற்றோர்கள் காஸ்ட்லி பைக் வாங்கி கொடுக்குறது. முதல்லலாம் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வேலை செய்பவர்கள் தங்களது குழந்தைகளுக்காக அவர்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த டூ வீலர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் வாழ்பவர் மட்டும் கிடையாது, இங்கே ஊரில் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, ஒரு கூலி தொழிலாளராக இருந்தாலும் சரி, தன் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லி பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க பள்ளிக்கூடத்தில் அவங்க வகுப்பில் காஸ்ட்லி பைக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கும்போது, தன் மகனும் ஒரு பெருமையாக வாழ வேண்டும், அந்த பெருமைக்காக வாங்கி கொடுக்கறது அந்த டூ வீலர். அதுவும் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அந்த மாதிரி. அவர்கள் அந்த பெற்றோர்கள் பண வசதியே இல்லை, ஆனால் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்து, அது அந்த பைக்கு வீட்டில் இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் படிக்கணுங்கிறதுக்காக வாங்கி கொடுக்குறோம். கல்விக்காக செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் கல்வியை அளிக்கக்கூடிய எந்த செயலுக்கும் ஒரு லட்ச ரூபா மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், 2 லட்ச ரூபா டூ வீலராக இருக்கட்டும், இது போன்ற செயல்களை தான் நம்ம பெற்றோர்கள் செய்து வருகிறார்கள். அவனுக்கு அவ்வளோ காஸ்ட்லி பைக்கை வாங்கி கொடுத்து, அவ்வளோ சிசி கொண்ட வேகம் கொண்ட அந்த பைக்கை வாங்கி கொடுத்து வீட்டில் வச்சுருக்கும் போது அவன் சும்மாவாக இருப்பான். நம்ம கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் அதை பார்க்காம இருப்போமா நம்ம? அது போன்ற ஒரு மாணவனுக்கு டூ வீலரை கொடுத்து, நீ வெறும் பள்ளிக்கு மட்டும் போகணும், ஸ்கூலுக்கு மட்டும் போகணும், திருப்பி வரணும். அவன் ஸ்கூலுக்கு வந்தாலும் திருப்பி போகும்போது பார்த்திங்கன்னா, அதிக சத்தத்துடன் அதிக வேகத்துடன் அந்த குழந்தைகளை எல்லாம் அச்சுறுத்தி, குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் பொதுமக்களை அச்சுறுத்தி, ஒரு மாணவன் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, அவன் பார்த்திங்கன்னு சொன்னால் கூட 2 பேரை கூட ஏற்றி கொண்டு அவர்களோட பயணிக்கிறான். கீழே விழுந்து விபத்துகள் ஆகிறது, காவல்துறையில் மாட்டுறாங்க. இப்போ தற்போது பார்த்திங்கன்னா, இந்த 12th எக்ஸாம் முடியுது. நாளை கடைசி ஒரு எக்ஸாம் இருக்குது. மாணவர்கள் தயவுசெய்து, அருமையான மாணவர்கள், அந்த கடைசி அன்னைக்கு ஆங்காங்கே எல்லா இடத்துலையும் செய்தி வாரியாக பார்க்குறோம், ஆங்காங்கே சிறு சிறு மாணவர்கள், எல்லா மாணவர்களில் ஒரு சில மாணவர்கள் ஒரு கோஷங்கள் போடுவது, சத்தங்கள் போடுவது, ஒரு வன்முறை போன்ற செயல்களில் ஈடுவதெல்லாம் அங்கங்கே நடக்குது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா, சும்மா ஒரு சத்தம் போடுறது, ஏதாவது அது கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு உண்டான எக்ஸாம் எழுதிட்டு போகிறீங்க. 12th எக்ஸாம் கண்ணியமான முறையில் போங்க. பொதுமக்கள் பார்க்கும்போது, பள்ளி மாணவர்கள் கூட நல்ல மதிப்பு வரணும். உங்களை பார்க்கும்போது நல்ல மதிப்பு வரணும். இந்த மாதிரி நீங்கள் சத்தம் போட்டு போனீங்கன்னா, உங்களை மட்டும் இல்லை, உங்களை பெற்றவர்களை தான் சேர்த்து குறை சொல்லுவார்கள், உங்களை பள்ளியும் சேர்த்து தான் குறை சொல்லுவார்கள். அதனால் தயவுசெய்து நல்ல ஒழுக்கமான மாணவர்கள் இருங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் கல்வித்துறை அதிகாரிகளும் அந்த வன்முறையில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடுமையான டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுபோல செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டூ வீலரில் தயவுசெய்து அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த ரேஷாக ஓட்டுறது, 3 பேர் 4 பேர் ஓட்டுறது நிறுத்துங்க. ஏன்னு சொன்னால், எனக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்றைய நான் அதிகமாக அவசரமாக அந்த வீடியோ போடுறது காரணமாக தான், அந்த எக்ஸாம் முடிஞ்சு டூ வீலரில் போகிற அத்தனை மாணவர்களுடைய அந்த டூ வீலரையும் பறிமுதல் பண்ண போகிறதாகவும், அந்த டூ வீலரை பறிமுதல் பண்ணி நீங்கள் உடனே வாங்கவும் முடியாது, கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டி தான் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு தகவல் எனக்கு கிடைத்ததுனால ஒரு எச்சரிக்கை விடும் வண்ணமாக மாணவர்களுக்கு இந்த பெற்றோர்கள் இந்த தகவலை தெரிவிக்கிறேன். அப்புறம் போலீஸ் அந்த மாணவர்களுடைய டூ வீலரை, உங்களுடைய டூ வீலரை பறிமுதல் பண்ணிட்டதுக்கப்புறம் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். ஏன்னா அது உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்காது, பெரிய அளவில் தொகையில் மதிப்பு. ஆனால் ஒரு ஃபைன் போட்டு தான் திருப்பி கொடுப்பாங்க. தயவுசெய்து டூ வீலரை அந்த லாஸ்ட் டே எக்ஸாம் அன்னைக்கு கொடுக்காமல் நீங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ள.
மாணவர்கள் அந்த விடுமுறை காலங்களில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஊர் சுற்றுறது, படித்து முடித்து கல்லூரிக்கு போகணும், அந்த 1 மாதம் 2 மாதம் விடுமுறையை எவ்வாறு கழிக்கணும்னு தெரியாமல் ஊர் சுற்றுறது, பிக்னிக் போகிறது, இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் எவ்வாறு நம்ம வந்து அடுத்தது என்ன படிக்கலாம், எப்படி இந்த 1 மாதம் 2 மாதம் நல்ல ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம அறிவுகளுக்கு தன்மான ஏஐ கோர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ், ஏதாவது ஒரு கோர்ஸ்கள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியாதவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷு, இந்த மாதிரி கோர்ஸ் வந்து எடுத்து படித்து ஒரு நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு ஒரு பயனுள்ள, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜ் போடுவீங்க, அது ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருக்கும், எல்லாம் பிஸியாக இருவீங்க. ஸோ அந்த விடுமுறையை நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். விடுமுறை காலத்தில் வந்து வெயில் காலமாக இருக்கும், தயவுசெய்து அதிகமாக சுத்தமாக பாதுகாப்போடு இருந்து எந்த கல்லூரியை சூஸ் பண்ணுவது, எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, கிடைக்கிற கோர்ஸு கிடைக்கிற காலேஜுக்கு போகாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு, ஏன்னா இன்றைக்கு கல்வி தான் ரொம்ப முக்கியம் என்பதை உணர்ந்து கல்வி இல்லாத சமூகமாக மாற வேண்டாம், ஒழுக்கமில்லாத சமூகமாக மாற வேண்டாம் என்ற எண்ணத்துக்குறி பெற்றோர்கள் உங்களுடைய பொறுப்பு குழந்தைகளை எவ்வாறு வளர்ப்பது, ஏன்னா குழந்தைகள் செய்வது ஏதாவது பாவங்கள் வந்து நம்ம தான் வந்து சேரும் என்பதை உணர்ந்து நீங்கள் அதுக்கு பொறுப்புதாரிகள் என்று உணர்ந்து, ஏன்னா குழந்தைகள் வந்து நிறைய இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய வன்முறைகள், விபத்துகள் இதெல்லாம் தொடர்ந்து இந்த பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் ஈடுபடுறாங்க. அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்புகளும் உங்களுடைய இருக்குது. நம்ம அருமை மாணவர்களுக்கும் இந்த நேரத்தை கூறிக்கொள்கிறேன், நீங்கள் வந்து நம்ம ஸ்கூலில் படித்து முடிஞ்சு போனால் போதும், அது வரைக்கும் தான் என்னுடைய கண்ட்ரோல் கிடையாது. இந்த பள்ளி முடிஞ்சு போனதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும், உன்னுடைய உயர்கல்வி, உன்னுடைய வேலைவாய்ப்புகள், உன்னுடைய தொழில் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் எண்ணத்தில் தான் அந்த உங்களுக்கு உண்டான அறிவுரையை கூறுகிறேன். தயவுசெய்து இந்த அறிவுரையில் கேட்டு, பெற்றோருடைய அறிவுரை கேட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்து இன்னும் மேலும் மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர வாழ்த்துகிறேன். உங்களுடைய இந்த எக்ஸாமினேஷனும் நல்லபடியாக ரிசல்ட் நல்லா வந்து நீங்கள் எல்லாரும் நல்ல அதிக மதிப்பெண்கள் இருப்பதற்கு இந்த நேரத்தில் நான் பிரார்த்திக்கிறேன்.